வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். விக்டாஸ் லைஃப் சயின்ஸ் மூலமாக உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 3. விக்டாஸில் நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஐடியா எப்படி லாகின் பண்ணி அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த யூசர் ஐடி டிஸ்ட்ரிபியூட்டர் மெம்பர்ஷிப் ஐடியை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் கூகுள் க்ரோமில் www.victaslife.com அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே சைன்அப் பண்ணதில் ஒரு வெல்கம் மெசேஜ் வந்திருக்கும். அதில் தான் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் இதில் விக்டாஸ் பேஜில் லாகின் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாகினில் போய் உங்களுடைய யூசர் ஐடியோ உங்களுடைய பாஸ்வேர்டோ டைப் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதுதான் டாஸ்க் போர்டு. ஸோ அந்த டாஸ்க் போர்டில் நம்ம என்னென்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன பிஸ்னஸ் பில்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் நம்ம பார்த்துக்கிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா அப்படின்னா டாஸ்க் போர்டு, மை இன்ஃபர்மேஷனு, மை ஷாப்பிங்கு, மை ஜெனாலஜி, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பே அவுட்டு அப்படின்னு சொல்லி இந்த லெஃப்ட் சைடில் அது எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போது ஸோ அந்த டாஸ்க் போர்டில் அந்த பார்த்திங்க அப்படின்னா பிவி ஆர்கனைசேஷன் 1, 2, ப்ரீவியஸ் வீக் பை பிவி அப்படின்லாம் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் லாகின் ஐடி ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இதை பற்றினதை ஒரு ஃபுல்லு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த லாகின் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே டாஸ்க் போர்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மை இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போது அந்த மை இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். மை இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா எடிட் ப்ரொஃபைலு, சேஞ்ச் பாஸ்வேர்டு, அப்புறம் பிரிண்ட் ஐடி கார்டுன்னு இருக்குது. இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டில் நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எடிட் ப்ரொஃபைல் இருக்குது பாருங்களேன், இந்த எடிட் ப்ரொஃபைலில் போய் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜஸ் வரும். இந்த பேஜஸில் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு, நாமினி டீட்டெயில்ஸு அதெல்லாம் இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸு அப்படியில் நேமில் நேம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்முடைய ஃபாதர் நேமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெண்டர் மெயிலா ஃபீமேலா, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் மொபைல் நம்பரு, அட்ரஸ்ஸு, மெயில் ஐடி, அப்புறம் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக் இது எல்லாமே எழுதிட்டு கடைசியில் நாமினியோட பேர், நாமினி நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பேன் டீட்டெயில்ஸில் இங்கே பேனோட நம்பர் எழுதிக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா பேனோட சாஃப்ட் காப்பியை நீங்கள் இதை கிளியராக அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல கிராப் சப்மிட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட அங்கே பார்த்திங்கன்னா அப்லோடி கேன்சல் செக்லீஃப்னு இருக்கும். ஸோ அதில் உங்களுடைய கேன்சல் செக்லீஃபோ அல்லது இப்போ பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜோ கிளியர் காப்பி, சாஃப்ட் காப்பியோ அதில் அப்லோட் பண்ணிடுங்க. கிளியராக இருக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கரெக்டாக இருக்கணும். அந்த இப்போ பாஸ்புக் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பேங்க்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸா கரண்ட்டா அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு இருக்குது. ஸோ அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பக்கத்தில் கீழே கிராப் அண்டு சப்மிட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே சப்மிட் பண்ணனால அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே காட்டலை. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போயிருங்க. ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படியில் ஆதாருடைய நம்பரை டைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஆதாரோட ஃப்ரண்ட்டு பேக்கு அதோட இமேஜை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை சாஃப்ட் காப்பியை கொஞ்சம் கிளியராக அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு கிராஃப் அண்டு சப்மிட் அப்படின்னு இருக்கும். அதை கிளியராக நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த சப்மிட் அப்படிங்கிற பட்டனை அந்த இடத்துல வரும். இங்கே நீங்கள் சப்மிட்டுன்றதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி நம்பரு இதில் டைப் பண்ணிடுங்க. அங்கே ஜிஎஸ்டியோட ஸ்கேன் காப்பியை இமேஜாக நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி அதுலேயும் கிராப்பு சப்மிட்டுன்னு இருக்கும். நீங்கள் அதை சப்மிட் கொடுத்துருங்க. ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜிஎஸ்டியை பற்றி நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். நீங்கள் அதை அப்படியே பிளாங்காக விட்டுடலாம். அப்புறம் டாஸ்க் போர்டு வந்துடுவோம். இப்போ
இப்போ டாஸ்க்பாட் வந்துட்டு அந்த கேஒய்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்னது வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பேனும் ஆதாரும் வந்து அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. நமக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாலே நமக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிறதுக்கு 100% ஒரு கேரண்டி மாதிரின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மை டெக்னாலஜி, மை ஷாப்பிங்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பே அவுட் இருக்குது. இப்போ பே அவுட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இதில் கம்யூனிட்டி ரிப்போர்ட்னு இருக்குது. அந்த கம்யூனிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீக் 2 வாரம் வந்து பே அவுட் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட பே அவுட் வந்து இதில் என்ட்ரி ஆகிருக்குது பாருங்கள். பே அவுட்டு டேட்டு, பே அவுட்டான அமௌண்ட்டு எவ்வளோ அப்படின்றது இருக்குது. மேலே வந்து டிடிஎஸ் அமௌண்ட்டு 5% டிடிஎஸ் அமௌண்ட்டு கழிச்சது போக பேலன்ஸ் அமௌண்ட் என்னவோ அதை வந்து எனக்கு டிஸ்பேச் அமௌண்ட்டில் எனக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மை டெக்னாலஜி அப்படின்ட்டுருக்கு. இப்போ நான் அந்த மை டெக்னாலஜி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி ட்ரீ, அப்புறம் பார்த்திங்கன்னா மை டீம் அப்படின்ருக்கு. இந்த மை டீமுக்குள்ளே தான் நம்மளால் பிஸ்னஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்க நேமோட லிஸ்ட்டு எல்லாமே அந்த மை டீம் அப்படிங்கிறதுல இருக்கும். கம்யூனிட்டி டீ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்டரில் இருக்கிறது வந்து நீங்கள் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய லெஃப்ட்டு அப்புறம் ரைட்டு க்ரியேட் ஆகிருக்குது. இப்போது இந்த ஒவ்வொரு ஐடியும் கிளிக் பண்ணோம்னா அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6, 7, 8 பேர் அப்படின்னு சொல்லி வரிசையாக வருவாங்க. அவங்க ஐடியை கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா அவங்களுடைய ரைட்டு லெக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 பேர் வருவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி ட்ரீ வந்து அது வாட்டில் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே போகும். நம்ம இதை கொஞ்சம் பில்டு பண்ணணும், அவ்வளோதான். ஜஸ்ட்டு பில்டு பண்ணுறது தான் நம்மளுடைய இதோட வேலை. ஒவ்வொரு ஐடியும் கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த ஒவ்வொரு ஐடியிலையும் ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லி லெக் இருக்கும். அந்த லெக்குக்கு கீழே பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருப்பாங்க. நம்ம கரெக்டாக லெஃப்ட்டு ரைட்டு பேர் மேட்சாக நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு போகணும், அவ்வளோதான் இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மை ஷாப்பிங் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இப்போ மை ஷாப்பிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடியா மெயினாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆனால் நம்ம ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். அதில் க்ரியேட் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் அந்த க்ரியேட் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் செலக்ட் ப்ராடக்ட் இருக்குது. அதில் வந்து 0001 அப்படின்னு டைப் பண்ணி கீழே வந்து கோர் அராக்வி அப்படின்னு சொல்லி 1000 ml ஒரு ப்ராடக்ட் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேப் கொடுத்துட்டேன். அது கொடுத்தோடனே அதோடய ப்ராடக்ட்டு கீழே வந்தது. ஸோ அதோடய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து 25 PV அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு 2 ப்ராடக்டாவது நம்ம பண்ணால் தான் அதோடய ஆர்டர் வந்து நமக்கு கீழே டீம் ஃபார்ம் ஆகிறதுக்கும் நம்மளுடைய ஐடி வந்து கரெக்டான இடத்துல ப்ளேஸ் ஆகிறதுக்கும் இதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதோடய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜஸோடு சேர்த்து 4600 போட்டிருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா செலக்ட் ப்ராடக்ட் டைப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ செலக்ட் அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கொரியர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கொரியர் அப்படிங்கிறத வச்சுருங்க. வச்சுட்டு சேவ் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். அந்த சேவ் டீட்டெயில்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து சேவ் பண்ணுவேன் கேட்கும். ஆமாம், எஸ், ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நிற்கும். அந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பில்லிங் அட்ரஸு வந்து எழுதிடுங்க. ஸோ பில்லிங் அட்ரஸ்ஸு, நேமு, அட்ரஸ்ஸு, பின்கோடு, ஜிப்கோடில் வந்து உங்களுடைய ஏரியா பின்கோடு, சிட்டியில் வந்து உங்கள் சிட்டி, ஸ்டேட்டு, செலக்ட் கண்ட்ரின்னு இருக்குது, கண்ட்ரி கொடுத்துருங்க. மொபைல் நம்பரு, அப்புறம் மெயில் ஐடி இதை கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்கும். அதில் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், வேலெட்டு, யூபிஐன்னு இருக்கும். நான் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ அதில் தான் வந்து நான் அதில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் இதில் வந்து யூபிஐ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். யூபிஐ கிளிக் பண்ணி யூபிஐ பே வித் யூபிஐ ஐடி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ உங்களுடைய கூகுள் பேவோ இல்லை ஃபோன்பேவோ எதுனாலும் அதில் வந்து உங்களுடைய யூபிஐ ஐடி என்ன அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஜிபேயில் யூபிஐ ஐடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேலே வந்து
@OKSBI இல்லை @OK ஆக்சிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை வந்து இங்கே டைப் பண்ணி கீழே வந்து மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து நம்ம கூகுள் பேயில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பே பண்ண சொல்லி கூகுள் பேயில் வரும். ஸோ நம்ம கூகுள் பேயில் பே பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும், நம்ம ஐடியும் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நம்ம ஐடி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக ரைட்டு லெக்குன்னு சொல்லி எம்டியாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த எம்டியாக ஃபார்ம் ஆகிறதுல ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ரைட்டு லெக் லெஃப்ட்டுன்னு இருக்கும். அதில் ஒன் சைடு வந்து டீம் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளாம் அந்த சைடை வந்து பில்டு பண்ணி கொண்டு போகணும். ஸோ அப்போ நம்ம பேர் மேட்சாக வந்து பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஸோ அதுக்கான இன்சென்டிவ் நமக்கு வீக்லி நம்மளுடைய அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா டீம் ஃபார்ம் பண்ணலை. நான் பண்ணுறது வந்து லெஃப்ட் சைடில் மட்டும்தான் டீம் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டீம் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னுடைய ஒர்க்கு மெயினாக பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் மட்டும்தான் நான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ எனக்கு ரைட் சைடுக்கு வந்து இன்னொரு சப்போர்ட் இருக்கிறனால ரெண்டையும் பேர் மேட்ச் பண்ணி என்னால் வீக்லி என்னால் வந்து இன்சென்டிவ் என்னால் வாங்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோலையும் அதுவும் அந்த டாஸ்க் போர்டும் நம்ம இந்த பிஸ்னஸில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள். இப்போ நீங்கள் இப்போ இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணுறது எப்படின்னு தெரில அப்படின்னா சைன்அப் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.